ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம கிச்சனுக்கு புதுசாக, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரா புட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சின்னதாக ஒரு சொராவை எடுத்துருக்கேன். அதை 3ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மண் சட்டியில் இல்லைன்னா ஒரு வாணலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. சூடு ஆறுனதும் சொராவை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே இருக்கிற தோலை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு ஸ்கின் இருக்கும் கருப்பாக, அதை நம்ம இந்த மாதிரி கையால் எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி தண்ணியில் போட்டு லைட்டாக இப்படி கழுவுனோம்னா அது நல்லா க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி எல்லா சுறாவையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சொராவில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பீஸாவே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற முள்ளையும் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. அது ஒன்றும் ஆகாது, அது சாஃப்டாக தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க உருளைக்கிழங்குலையும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்தான் சொராவை இதில் சேர்க்கணும். இது வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கலந்து வச்சிருக்கிற சொராவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயமும் சொராவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காது. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு அடி பிடிக்கலை, அதனால் நான் எண்ணெய் சேர்த்துக்கல. இந்த அளவுக்கு வர முடியும். நம்ம அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ருசியான சொரா புட்டு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. குக் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.